இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? நம்ம தலைவர் ரஜினி சாரோட கூலி படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆன 4 நாளில் வேர்ல்டு வைடாக 404 கோடிக்கும் மேலே இந்த படத்துக்கான வசூல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. என்னதான் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்திருந்தாலுமே இந்த படத்துக்கான அந்த ரெஸ்பான்ஸ் வந்து குறையவே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இன்னமும் அந்த கிரேஸ் வந்து குறையல அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன 4 நாளில் வேர்ல்டு வைடாக 404 கோடிக்கும் மேலே கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் இந்த கூலி படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சூர்யா அண்ணாவோட 47வது படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்தை ஆவேசம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த ஜீத்து மாதவன் இருக்கார்ல, அவர் தான் இந்த சூர்யா அண்ணாவோட 47வது படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அஃபீஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யா அண்ணாவோட நடிப்பில் கருப்பு படமும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. நம்ம சூர்யா அண்ணாவோட 47வது படமும் எப்படி இருக்க போகுது, இந்த படத்துக்கான அனௌன்ஸ் பண்ணலாம் அஃபீஷியலாக எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா தண்டகாரண்யம் படம் இருக்குல்ல, இந்த படத்தில் நம்ம அட்டகத்தி தினேஷ் அண்ணா, அதுக்கப்புறமா கலையரசன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வர செப்டம்பர் 19 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த அதியன் ஆதிரியை வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த தண்டகாரண்யம் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நம்ம டைரக்டர் பா ரஞ்சித் சார் இருக்கார்ல, அவர் தான் இந்த படத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.